இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. என்னங்க தேடுறீங்க? நானாங்க இளமையை தேடுறேங்க. நான் வந்து இனிமையை தேடுறேங்க. அப்படி இளமையும் இனிமையும் தேடி அலைஞ்ச 2 பெரிமெனபாசல் விமனை பேக்கர்ஸ் ஆக்கினது கோவிட். அந்த கோவிட்ல தாங்க நிறைய வண்டு சுண்டு பேக்கர்ஸ்லாம் ஆனாங்க. ஆனா நாங்க வண்டு சுண்டு பேக்கர்ஸ் இல்லைங்க, நாங்க ப்ரொஃபஷனல் மில்லட் பேக்கர்ஸ். என் பேரு பிரீதா, நான் ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் பேக்கர். என் பேர் பிரியா, நான் டேஸ்ட் கான்ஷியஸ் பேக்கர். எனி ரஜினி ஃபேன்ஸ் in the house? Make some noise. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் 8 பிரிச்சிடலாம். நீங்க எந்த 8ல விடுறீங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் 8 அதாவது நம்மளோட கேலரி போலீஸ். யார் அந்த டயட் குயினா? அதேதான். குளூட்டன் ஃப்ரீ, மைதா ஃப்ரீ, சுகர் ஃப்ரீ, டேஸ்ட் ஃப்ரீ. இதுக்கு அவங்க ஃப்ரீயா காத்தே சாப்பிட்டு போயிடலாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா குயின்னு ஒருத்தங்க வருவாங்க. எனக்கு தெரியும். எல்லாம் 45 டிகிரி ஆங்கிள் போட்டோ, 99 ஃபில்டர். கடைசியில் அவங்க போட்டோவை தான் சாப்பிட்டுட்டு போறாங்க. கடைசியில் பார்த்தா விறுவிறுன்னு ஒரு அம்மா வருவாங்க, கலெக்டர் மாதிரி வந்து ஒரு கப் கேக்னு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த கேப்ல 4 சாம்பிளை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. சாம்பிள் கலெக்டர் அவங்க தானே? அவங்களே தான். அடுத்தது மெனு ஸ்டாச்சு. அப்படி வருவாங்க, மெனுவை பார்ப்பாங்க, அப்படியே ஸ்டாச்சு ஆயிடுவாங்க. மண்டேல ப்ளூபெர்ரி ஓடுதா, ஸ்ட்ராபெர்ரி ஓடுதா யோசிச்சு எங்களுக்கு டெத் பை சாக்லேட் வந்துடும். அடுத்தது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு குரூப் ஆர்டர் கான்ஷியஸ் சீட்டர். யாருன்னா வந்தோடனே சுகர் ஃப்ரீ காஃபி ஆர்டர் பண்ணுவாங்க. சைடுல சமோசா கிரீம் பண்ணுன்னு வெஜ் சுத்தி தாக்குவாங்க. பிரவுன் பிரெட் வேற கூட ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தா குரூப்ல ஒரு அம்மா வருவாங்க பாருங்க, வண்டு சுண்டுங்கெல்லாம் கூட்டிட்டு மந்தியா ஒன்னு என்னமோ பிளாக் ஃபாரஸ்ட் ஒன்னு என்னமோ ஸ்ட்ராபெரி என்னமோ. கடைசியில் அந்த அம்மா பிபியோட தான் போவாங்க. பிபியோட தான் திரும்ப போற குரூப் ஆர்டர் அம்மா. அடுத்தது ஷேக்ஸ்பியர் அக்கா வருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, do you have that blueberry cream cheese with Madagascar vanilla filling? எங்களுக்கு மடகாஸ்கர் புல்லு தாங்க அரிக்கும் முடிஞ்ச உடனே. கடைசியா ஒருத்தங்க இருக்காங்க, யாருன்னா காசிப் கேர்ள், ஏகே நாங்க. அதாவது ஒரு காஃபி ஒரு பிஸ்கட் பில் என்னமோ 200 ரூபாய் தான். ஆனா காசிப் பிரைஸ்லெஸ். So we are a little cracked, we are a little crumbled. பட் எங்களோட பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க சொல்றோம், the perfect cookie is never the best. நம்மள மாதிரி எவ்வளோ இம்பர்ஃபெக்ட்டோ அவ்வளோ டேஸ்டியர் த குக்கி. Thank you so much. Thank you Priya. ஹாய் சுபா. ஹாய் ஜெயந்தி. இந்த காலத்து பசங்களை பார்த்தாலே எப்போ பாரு ஒரே டென்ஷன் தான். மொபைலும் கையுமா தாண்டா இருக்காங்க. சரிடா பாடம் சொல்லி கொடுக்கலான்னு போனா மாதா பிதா குரு தெய்வம்னா மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்னு சொல்றாண்டி. என்னடா இது இப்படி சொல்ற அப்படின்னா, கடவுள் நீ கேட்குற வரமெல்லாம் கொடுக்குறா இல்லம்மா, அந்த மாதிரி தான் கூகுள் தெய்வம் நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாண்டி. ஆமாம் சுபா, ஆன்லைனும் பென் டிரைவும் இல்லாத உலகமே இல்லைன்னு சொல்றாங்க இப்போ. கரெக்டு. லாங் டிரைவ் போறவங்க கூட பென் டிரைவ் இல்லாம போறதே இல்லடிமா. உப்பிட்டவரை உள்ளனவும் நினைவு ஒரு பழமொழி. ஆமா, அந்த பழமொழியை இப்போ எப்படி மாத்திருக்காங்க தெரியுமா? எப்படி? லைக் இட்டவரை லைஃப் ஃபுல்லா நன, சூப்பர். கமெண்ட் இட்டவரை காலம் பூரா நனன்னு சொல்லியிருக்காங்க. பழமொழியை மட்டும் இந்த பசங்க மாத்தலடிமா. சூப்பரா ஒரு கண்ணதாசனுடைய பாட்டு இருக்கும், தேடினேன் வந்தது. அந்த பாட்டை எப்படி மாத்திருக்காங்க தெரியுமா? தேடினேன் வந்தது என்னது? கூகுள் சர்ச். நாடினேன் தந்தது. ஆன்லைன் ஷாப்பிங். வாசலில் நின்றது. டோர் டெலிவரி. வாழவா என்றது. மேட்ரிமோனி. இப்படி வீட்ல தான் படுத்துறோம்னா தெருவுக்கு வந்தா அப்பப்பா இதுக தொல்லை தாங்க முடியலடி. நாய் தொல்லை தானே சுபா? ஆமாண்டி. நாய் இல்லாத தெருவும் நோய் இல்லாத உடம்பும் நிம்மதியா இருந்ததா சரித்திரமே இல்லடி. ஆமா சுபா, நாய்க்கு 4 கால் இருந்தாலும் ஒரு கால் கூட மிஸ்டு கால் கொடுக்க முடியல. சூப்பர். இன்னைக்கு பார்த்தா கல்யாணம் ஆனவனுக்கு ஐயோ அடி விழுதேன்னு கவலை, கல்யாணம் ஆகாதவனுக்கு முடி விழுதேன்னு கவலை. நாம அடிச்சா மொட்டை, அதுவே விழுந்தா சொட்டை. இன்னைக்கு இது தாண்டி காலமா இருக்குது. என்னடி இது இப்படி இருக்கு? சரி பெரிய பையனை பத்தி நம்ம பேசினோம். இந்த சின்ன பசங்க ஸ்கூல்ல பண்ற கலாட்டா எப்படி தெரியுமா இருக்குது? டீச்சர் கேள்வி கேட்டா சும்மா டான்னு பதில் சொல்றாண்டி. அப்படிதான். ஒரே நிமிஷம், எதுனாலும் ஒரு நிதானம் வேணும் டீச்சர். என்ன தெரியுமா, ஒரு இதுல மேல பார்த்தோம் ஒரு 30 மாடி கட்டடம்டி.
ஒருத்த மேலே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஃபோன் வருது. டேய் குமாரு, உன் பையன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. அப்படியா? அப்படியே விழுந்துட்டாண்டி. கீழே வந்துகிட்டே இருக்கான் 20வது மாடியில. ஐயோ எனக்கு பையனே இல்லையே. அப்படியே 10வது மாடிக்கு வரான். அடடோ எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அப்புறம் பார்த்தா கீழே வரான். ஐயா நான் காலேஜில் படிக்கிறேன். அவ்வளோதான் தொபக்கடீர்னு விழுந்தாண்டி. வாழ்க்கையே போச்சு. சரி மணி அடிச்சிட்டாங்க. எங்க ஜோடி சூப்பரா இருக்குதுன்னு ஜெயா டிவில கூப்பிடுறாங்க, சன் டிவில கூப்பிடுறாங்க, விஜய் டிவில கூப்பிடுறாங்க. வரோங்க வரோம். நன்றி everyone. Yeah, today I'm going to speak about a cold war that's happening in all families. No, I'm not going to talk about mother-in-laws. The judges have given only 90 seconds and not 90 hours. Okay, so I'm going to talk about a bond between grandparents and grandchildren. Isn't it so cute? It's like a match made in heaven, because if you see, the world of energy is with the grandchildren and the world of patience is with the grandparents. So it's like really a match made in heaven. Like say for example, my mom, she's so specialized in telling the same story for 40 years. She'll tell the same story, I'm not joking, same story. And you know what is the best part? They will listen to that story, sit and watch her like they're watching a Netflix thriller. I'm not joking. பாட்டி சுட்ட வடைய 500 தடவை கேட்பாங்க. ஆனால் அவங்களா வந்து ஹோம்ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. சரித்திரமே இல்லை, சான்ஸே இல்லை. Okay, and there is another instance where just like that, when my children break something just by mistake, and when I just want to check out like what happened, when I just go and ask them, my mom will pounce like a superhero and she will like, குழந்தை சின்ன குழந்தைய போய் கத்துற, அவன் எப்போ கத்துப்பான் தப்பு பண்ணாதானே கத்துப்பான், ஏன்னா சார்ஜர் உடைக்க கத்துக்கணுமா? I don't understand. I can't even ask. Okay, all this is fine, but there was this moment that I can never forgive my mom at all. Like recently I went for a solo trip to Jammu and Kashmir, okay? And I was having too many things in head. What if I get kidnapped? Whoa, you know, what will happen if I just get stuck somewhere in Jammu? So many things were running in my head, and all I did was just pack it was a solo trip, it's do it yourself kind of a trip, okay? So what I did was, I just from my home, I just went to the airport. I was just checking in, okay? I was just checking in. That is all I was doing. And I get this phone call from my mom, okay? And the minute I saw her name, I thought she's going to give me some words of wisdom. It's just a 7-day trip. I thought she's going to give me words of wisdom, which I'm going to carry throughout the trip. And I was little emotional. 90 seconds over, yeah. Please. Okay, yeah. Can I complete it? Okay. 90 seconds. Yeah, so I just picked up the call, and what she could say was, Achuma, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல, இது ஒன்னே ஒன்று தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். என்ன மம்மி சொல்லுங்க, பசங்களோட பிளே ஸ்டேஷனை எங்கே ஒலிக்க வச்சிருக்க, எனக்கு அது மட்டும் சொல்லு. All I did was just come from home to airport, and they want the PlayStation. So the love between the grandparents and grandchildren is going to grow more, because they have one enemy, that is parents. Parents are the enemy for grandparents and grandchildren. Thank you so much for the opportunity. Next participant is Innerville Club of Madras South. Chitra is the Innerville Club member and Nithila is the non-Innerville member. அம்மா 1.0, பொண்ணு 5G. ஓகே. என்னடி இது லிவிங் த மொமெண்ட்டு, சேவிங்ஸ்ன்னு ஏதாவது மைண்டில் இருக்கா இல்லையா? ஏதாவது இந்த சின்ன வயசில் நாங்கள்லாம் தங்கம் அப்புறம் பணம் எல்லாத்தையும் எப்படி சேமித்து வச்சோம் தெரியுமா? இதை மறந்துட்டியே. பிளாஸ்டிக் கவர், பால் பேக்கெட், ஹாட் ஜிப்ஸ் பிளாஸ்டிக் டப்பா, சித்தி 5 வருஷம் முன்னாடி கொடுத்த ஜிப்லாக் கவர், அதெல்லாம் மறந்துட்டியே. அது தாண்டி சஸ்டைனபிலிட்டி. அது பேர் கார்பேஜ் டம்பிங்மா. இது மட்டும் சென்னை மாநகராட்சிக்கு தெரிஞ்சதுன்னா நாளைக்கா அழிக்கு போயிடுவாங்க. சரி அதை விடு. தெரப்பின்னு எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ,
பெரிய அட்வைஸ் கொடுத்து எங்களெல்லாம் மனசெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, உங்க ரிலேட்டிவ்ஸ் தலைவலினால தான் நாங்களே தெரப்பிக்கு போறோம். அது உனக்கு புரியல? ஓகே, இது என்னடி இப்போ வர பாட்டெல்லாம் நல்லாவா இருக்கு? எங்க டைம்ல மியூசிக் இருக்கு தெரியுமா, ரியல் மியூசிக். ஆனா இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு கேட்டனே, சிக்கிடு சிக்கிடு சிக்கிடுச்சா சிக்கிடு சிக்கிடு சிக்கிடுச்சா. என்னடி பாட்டு இது? அதே அவங்க தலைவர் தான் ஜாங்கு ஜக்கு சனக் ஜக்கு ஜாங் ஜக்கு சான் பாடினாங்க. சரி, என்னது இது? கிராப் டாப்பு, கிழிஞ்ச ஜீன்ஸு, அப்படியே குப்பையிலேருந்து அள்ளிட்டு வந்த மாதிரியே ட்ரெஸ் போட்டு வர எப்போ பார்த்தாலும். படகாடி படத்துல எம்ஜிஆர் வச்சிருந்த அதே கர்ச்சீஃப் அப்பா வச்சிருக்காரு. சரதா தேவடியோட ஸ்டோப் டப்பா நீ வச்சிருக்க. நீங்க தான் ஃபேஷன் ஐக்கான், நாங்க தான் குப்பையிலேருந்து ட்ரெஸ் எடுக்கிறோம். ஓ சரி சரி. ரீல்ஸுன்ற பேரில் கிச்சனில் டான்ஸ் ஆடுறது, அந்த வடிவேலு டைலாக மொக்க டைலாக வசனமாக பேசுறது, என்னடி இது? நாங்கள்லாம் தனியாக ரூமில் டான்ஸ் ஆடணும்னு வச்சுக்கோ, மந்திரிச்சு விட்டுட்டு கோயிலுக்கு மந்திரிச்சு விட்ட கூப்பிட்டுட்டு போவாங்க. என் வீடியோஸும் வைரல் தான். அதே மாதிரி தான் உன் வாட்ஸ்அப் ஃபார்வர்டும். நீ அனுப்புன பாலில் மஞ்சள் தட்டி போட்டு அதை குடிச்சா வைஃபை ரேடியேஷன் தாக்காதுன்னு போட்டிருக்கல, அதை குடிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் மயங்கி போட்டாங்க. சரி, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு காமெண்டிங், ஜென்சியாக இருந்தாலும் சரி பூமராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஹால்குள்ளே நுழைஞ்சோன்னா வைஃபை பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டு ஈன்னு இழிப்போம்ல, அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே யூனிட்டி.